எப்படியாவது இன்னைக்கு பேசியே ஆகணும். கடவுளே, போனை எடுக்கணும். என்னோட லக்கி பொண்ணு அவ எடுக்கணும். என்ன இந்த பத்துக்குட்டியை போய் விட்டுட்டு வரேன்னு போனவளையும் காணா. புள்ள அழுகுது, பாலாத்துங்க அத்தையும் காணா. வெளியில வச்சுக்க நிக்கிறோம் சொன்னா அவ தொங்கச்சிக்காரியவும் காணா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏலே அடியே மீனா, அந்த பயலை எங்கிட்ட தூக்கிட்டு வாடி, பாலை ஆத்திட்டு. அடி இந்த குட்டி என்னத்தா புள்ள எங்கிட்ட தூக்கிட்டு போனா. போன அடிக்குது, அவட்ட போன வேற பொழுதோட அடிச்சுக்கிட்டு கிடக்குது. யார் அடிக்கிறதெல்லாம் பரண்டு பரண்டு பரண்டுன்னு தான் சொல்லுவேன். எந்த போனப்பா எடுக்க தெரியும் நம்மளுக்கு. அதை இழுக்கணும், தேய்க்கணும், வைக்கணும், சொரியணும். இந்த போனெல்லாம் நமக்கு தெரியுமா? சொரிய தெரியுமா? தேய்க்க தெரியுமா? தடி பால் டப்பா விழுந்துற போது பிள்ளைகிட்டு எப்படித்தான் சொங்கி அமைக்கிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, மீனா மீனா மீனா, ப்ளீஸ் மீனா, வச்சிருந்தீங்க மீனா. ஐயோ, இது வெள்ளத்தாயி அம்மாவோட குரலாச்சே. போன் என்ன இவங்க எடுக்கிறாங்க? அவ எங்க போனா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? டேய் விஜய், மாட்டிக்காதடா, ஏதாவது பண்ணி சமாளிடா. ஹலோ, எனக்கு என்ன பிறந்தவன் ரெக்க கட்டிப்பா இருந்தவன் இவதான். எனக்கு என்ன பிறந்தவன் ரெக்க கட்டிப்பா இருந்தவன் நீதான். உன் அழுக்குல மீனுக்குல குணுக்குல இணுக்குல என்ன சொல்ல எவதான். குளுக்குல மிடுக்குல இடுக்குல நடுக்குல இல்ல சொல்லுறேன். யாரா இருக்கு? அடே அடே எடுவட்டவனே, விளக்கமாத்த எடுத்தேன். யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? இந்த பாடல் உங்கள் காலர் டோனாக வர, உங்கள் ரிங் டோனாக வர எண் 1 அழுத்தவும். சப்பா, தேங்க் காட், எப்படியோ சொல்லி பேசி சமாளிச்சாச்சு. அம்மா தெரியலையே, ஒண்ணு கேட்க காணா. அமைச்சு வைப்போம்மா, ஏதோ அமுக்கணும்னு ஒண்ணு தெரியலையே. ஆச்சி சந்தன கட்டை ஆட்டம் பம்பர கட்டை பாத்தா வெட்டடி பட்டாசே ராஜா டடடடடா. சூப்பரா ஆடுறாங்களே. இந்த ஸ்டெப் காலத்துக்கணும், கையத்துக்கணும். இந்த கை சூப்பர். இங்க பாரு வேப்பா, படிக்கணும் சொல்லிட்டு போன எடுத்துட்டு போனா பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆட்டம் போடுறீங்களா? இல்ல பரிசையில கேட்க போறாங்களா? பரிசையில படிக்கிறியா இல்லையா? முடி கூப்பிடுறேன், கேட்கறா நிறுத்தியா? அடியே சிலுக்க, இப்ப படிக்க போறியா இல்லையா? என்னமா ஆவுனா போன்ல தான் பார்க்கணும், போன்ல தான் எழுதணும். நல்லா வாத்தியார் இப்ப பாடம் நடத்துறாங்க. இப்ப நாங்களா சேடு எங்க, குச்சி எங்க, பேனா எங்க, பென்சில் எங்க, நோட்டு புத்தகம் எங்கன்னு எழுதிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப ஆவுனா போனை பார்த்து எழுதணும், டவுன்லோட் பண்ணி எழுதணும், கிரேம்ல எழுதணும், கோகுல பையில எழுதணும்னு என்னென்னமா பண்ணிக்கிட்டு திரியறிய. போனை தூக்கிட்டு தான் சாக்கணும். 2 எழுத்து எழுதுறது, 4 படத்தை பாக்குறதுன்னு போயிட்டு இருக்குது. இப்ப அடியே வச்சுட்டு படிக்கிறியா இல்லையா? அப்படி புத்தகத்தை எடுத்து, இப்ப புத்தகத்தை எடுத்து படிக்கிறியாடி? போன அங்கிட்டு போட்டுப்புட்டு போன போடுறியா இல்ல விளக்கு கட்டை எடுத்துட்டு வரவா? அம்மா வாட்ஸ்அப் குரூப்ல நோட்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்கம்மா, அதை பார்த்து தானே படிக்கணும், எழுதணும். அதுக்கு முன்னாடி சும்மா நான் பாட்டுலாம் எதுவும் பார்க்கலம்மா. படம்லாம் பாட்டு சும்மா ஒன்று பார்த்துட்டு படிக்கணும்னு உட்கார போறேன். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காதம்மா. என்னைக்கு இந்த போன்ல அனுப்பி விட ஆரம்பிச்சாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல, அன்னைக்கு கெட்டுச்சு அந்த பிள்ளைய. புக்கை எடுத்து படிக்கிறதுல, நோட் எடுத்து எழுதுறதுல போன போனதான்
எல்லாம் உன் மயன் உழைப்பானே மயன் தங்கரசு காக்கி ஊத்து. எங்க நல்லா அதெல்லாம் சாப்பிட முடியாது சரியா? அடி அம்மா இன்னைக்கு சைவம் வேணா அசைவம் ஆக்கணும்னு சொன்னா ஆக்க போறேன். அதுக்கு ஏன் தேவையில்லாத வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கவே? என்ன சாம்பார் வைக்கப்படாது அப்படித்தானே? சரி காலையில மீன் குழம்பு 2 வெட்டி போட்டு மீன் குழம்பு வைப்பேன். சரிம்மா மீன் மட்டும்தானா? அப்படி இந்த குடல் தலைக்கறி இந்த மாதிரி ஏதாவது சைடிஸ் வச்சா நல்லா இருக்குமா? ஏமா சம்பளமே இல்லாத வேலையாள் உனக்கு கிடைச்சிட்டாரு போல. எப்ப பார்த்தாலும் தோட்டத்திலேயே துறவு தோட்டம் சொல்லிட்டே போட்டு கொள்றியே. வயக்காடு வெட்டிக்காடுனே ஆளை வீட்டிலேயே பார்க்க முடியலையே. மை குட் மம்மி இப்படியே இருக்கணும் சரியா? எப்ப பார்த்தாலும் அந்த முகரை பார்க்கவே எனக்கு பிடிக்கலமா. அவளை பார்த்தாவேமா ஆனா பார்த்தாவே எனக்கு அந்த குந்தானியை பார்க்குற மாதிரியே இருக்குமா. அதனால நீ தோட்டம் துறவு அங்கிட்டே போடு. சும்மா வீட்டுல உட்காரமா உயரமா உட்கார வச்சுட்டு சாப்பாடு இப்படி ஆக்கி போட்டுருவியோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா நீ நல்லா தெளிவாதாம்மா இருக்க. சம்பளமே இல்லாத வேலையாளுக்கு. ஆமா தோட்டத்துல என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு? வாய மூடுடி. உங்க அப்ப கழுது மாதிரி என்ன இது சுத்தி சுத்தி மழை எதையும் பண்ணி போடுவாளா? வேலையை வாங்கி போடுவாளா? வெட்டியை வாங்கி போடுவாளா? அப்படி பக்கு 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 பக்குன்னு வயி தெரிச்சல உன் அப்பன் தெரியுறா. நீ பேசாம எதையாவது சொல்லி இல்லை நீ மாட்டி விட்டு தொலைஞ்சு வராதடி. இரு பாரு காணா காணா வெளியில மழை வேலை வைக்கிறான்ல அதை பார்த்துக்கிட்டு வயிறு எரிச்சல்ல மழை வேலை வைக்கிறானே வெயில்ல நின்று வேலை வைக்கிறானே எட்டி பார்க்கறானேன்னு காவலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கிடக்குறாரு விடுமா. அவருக்கு ஒரு வேலை இல்ல. மயன் அவங்க வீட்டுல இருந்தாலும் மயனோட நினைப்புதான். இங்க வேலை பார்த்தாலும் மயனோட நினைப்புதான். ஏன் ஆம்பளைங்க வேலை பார்க்கறதுல என்னவா இருக்கு? அப்புறம் ஆம்பளைங்க வீட்டு ஆம்பளைங்க வேலை பார்க்கறது இல்லையாமா? எங்க கேட்கட்டுமே நான் நல்லா கேட்டு விடுறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் சரி அப்பா 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 காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தாங்க கரெக்ட் பண்ணணும்ல. அதனாலதான் போயிட்டு நீ இந்த பால் பாக்கெட்டை தூக்கி போட்டு ஒளிச்சு வச்சு போட்டியே தரமாட்டேன்னு அந்த ஃப்ரீஜை லாக் பண்ணி விட்டு போட்டியே. அதனாலதான் வர காப்பியை போட்டு போய் கொடுத்துட்டு வர்றேன். குறைஞ்சு போயிட்டு போறானே ஒரு கப்பு காப்பிலே நம்ம குறைஞ்சு போயிருவோம். அந்த பிரிச்சு சாவி இவைய வெளியிலே எடுத்து வைமா நீ. நல்லா சொல்லுவியம்மா. காசு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உழைப்போட அருமையும் காசோட அருமையும். சும்மா வயலுக்கு போனேன் மம்பட்டியை தூக்குனேன் அருவாலை வெட்டினேன் மரப்பை வெட்டினேன் மயக்காடை வெட்டினேன்னு மம்பட்டியை தூக்கிட்டு சுத்துறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உழைச்சு பார்த்தாதான் ரொக்க ரொக்கமா என்ன முடியும் அதோட அருமை பெருமையெல்லாம் தெரியுமா? அதனால ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பாங்க 10 காப்பி குடிப்பாரு. எல்லாத்துக்கும் பாலே போட்டு 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 கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா. ஏதோ ஒரு வேலைலாம் பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ காஃபி நல்லா அந்த குந்தாணி பழக்கி விட்டுருக்கா போர்சக்காரரை. சரி விடு விடு விடுடி. அவன் காது எதுல விழுந்துற போது இந்த ஆளு காதல விழுந்துற போறது விடுடி. அதை வரக்காப்பியை போட்டு கொடுத்தாச்சுல விடு பேசாத அப்புறம் பேசிக்கிறோம். ஏம்மா பாலை மட்டும் ஒழிச்சு வச்சிருக்கேன் இல்ல தூளை ஒழிச்சு வச்சிருக்கேனா? சரி காஃபியோ டீயோ குடிச்சு தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே தூளை வெளியில வச்சிருக்கேன். ஏம்மா அவரோட பேசுறதுக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது அப்பப்ப அந்த குந்தாணியை பத்தி நல்லா போட்டு கொடுக்க முடியாதானமா? நல்லா பத்த வச்சு விட முடியாதானே? அவன் அப்படி இவ இப்படி அப்படி இப்படி சொல்லி கொடுக்க முடியாதானமா? இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தான்னு வை அவன் மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சரியா? நம்ம தான் அதுல அந்த குந்தாணியை பத்தி தப்பு 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 தப்பா சொல்லி கொடுத்து வெறுப்பு வர வைக்கணுமா? உனக்கு ஒண்ணுமே தெரியுது இல்ல. எல்லாம் நானே இப்ப சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. வயசு ஆக 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 உன் புத்தி மழுங்கி போச்சு தெரியுமா? இப்ப கூட போயிட்டு எனக்கு கொடுத்துட்டு இழிச்சிட்டு புறங்காய் வாங்கிட்டு வந்திருப்பியே தம்பி தம்பின்னு பேசிட்டு சொல்லாம இருப்பானா? அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதெல்லாம் என்ன இருந்தாலும் பேச்ச கேட்கிறேன். நம்ம பேச்ச குந்தாணியை பத்தி பேசுனா அவாட்டுலடி பண்றேன் அவாட்டு. என்ன சொல்ற வந்து இப்ப எத்தனை நாள் ஆகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இருக்கிற கோவம் வந்து தனியா தான் செய்தே தவிர கோவம் அதிகமான மாதிரி எனக்கு தெரியலமா. நீ என்னமோ பண்ணிக்கிட்டு போ. ஆனா அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த குந்தாணி திரும்ப வந்து புருஷனோட சேர்ந்துட்டான்னு மட்டும் வையே. சொத்து எல்லாம் போன கதை தான். அதனால பாத்துக்கம்மா சொத்து பிரிக்க கூடாது. சொத்து பிரிச்சுச்சுன்னு வையே என் மனசு அப்புறம் நீ உசுரே நீ விட பிரிஞ்சிருமா. புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. தங்கம்ல செல்லம்ல அம்மா நம்மளுக்கு சொத்து முக்கியமா. அந்த குந்தாணி வந்தா எல்லாத்தையும் நம்ம இருந்து அவஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிருவோமா. அம்மா அந்த 10 குந்தாணிக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு வையே கண்டிப்பா புருஷனோட சேர்ந்து சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவோமா. அம்மா எப்படி இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்காதுமா. கிடைச்ச சான்ஸை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இப்ப மட்டும் கொஞ்சம் புரியண்டா யோசிச்சு பேசுமா பண்ணுமா. விடுவானா பண்ணறபடி பண்ணுறேன். நம்ம பண்ணன காரியத்தினால தானே இம்புட்டு நேரம் பொண்ணாடி பொருத்தனை பிரிஞ்சு வந்து இருக்கிறேன். பிள்ளைய கூட விட்டுட்டு வந்து பண்ணுவான் பண்ணாம எங்க போய் இப்ப சொத்தை பிரிக்க விட்டுருவானா? நான் பிரிக்க விட்டுருவானா? உனக்கு இம்புட்டு ஆதங்கம் இருக்கும்போது எனக்கு இருக்காது. பாத்துக்கிறோம் இரு. சே வந்து இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம். மீனாவை இந்த பக்கமே காணோமே. ஊர்ல தான் இருக்காளா? ஒருவேளை அவங்க அக்கா வீட்டை விட்டு போயிட்டாளா?
ஒண்ணுமே தெரியல. அந்த பொண்ணு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, அவ ஆமாங்கிறாளா இல்லைங்கிறாளா? ஆமான்னு சொல்ற மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயும் குடும்ப பிரச்சனை. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையில ஏப்பா அப்படி விளையாடுற? ஐயோ கடவுளே, நான் என்ன உனக்கு பாவம் பண்ணேன்? அந்த பிள்ளைய பிடிச்சது, ஓ அதுக்கு இப்படி போராட்டமா? ஐயோ கடவுளே, அந்த புள்ள விலைக்கு போகும்போது சரி போய் தொலைது போறான்னு விடவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. என்ன பண்றது? இதுக்கு பேர் தான் காதலோ? ஐயோ ஏன் மீனா அப்படி பண்ற? உன்னோட நினைப்பு என்னை கொள்ளுதுடி. போனை எடுடி. ரிங்கு போகுது. அப்படி நம்ம கூட பேச பிடிக்கல, நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை நம்பரை டெலிட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அவ பண்ணலையே. அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? வேணும்னே அப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறதெல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு இருக்காளோ? ஐயோ, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறோமோ ஒருவேளை? இப்படிலாம் பிடிக்காத ஒரு பொண்ணுகிட்ட இப்படிலாம் பண்ணலாமா? தப்பு இல்லடா விஜய். ஏண்டா நல்லவன் தானடா நீ, ஏண்டா அப்படி இருக்க? இருந்தாலும் மீனாட்ட பேசணும். என்னால பேசாம அவளை நினைக்காம இருக்க முடியலையே. ஐயோ 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 மீனா, ஏன்டி நீ இப்படி புலம்ப விடுற?